அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் ஓகே லேட்டாக தான் வந்திருக்கேன், நான் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓகே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தர்ற வசனங்களை உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும். அது ஆண்டவர் எனக்கு தந்த வேலை. அதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா. நல்லது, வசனத்தில் போனோம். பாஸ்டர் சொன்னது அப்படித்தான். என்னன்னா பிரசங்கியார் ஆவியானவர் எங்களுக்கு தர்ற வார்த்தையை நாங்கள் அவர் போடணும், அவர் மைண்டில் ஒன்று போடணும், அதை அப்படியே பேசிட்டு போனோம். அடுத்தது ஒன்று போடணும், அதை அப்படியே அதுக்கு லிங்கில் வர்றதெல்லாம் பேசணும். அடுத்தது இப்படி தான் எங்களுக்கு வழக்கம். சரியா? அப்போ சொல்லும்போது நேரம் ஆயிரும். 1.5 மணி நேரம்லாம் எனக்கு பறந்துடும். இல்லையா? 1 மணி நேரம்லாம் கஷ்டம்தான். ஆனாலும் என்ன செய்ய முடியும், சூழ்நிலையை நாங்கள் பயன்படுத்தணும். இல்லையா? நல்லது. வசனத்தில் இப்போ 2 கொரிந்தியர் 4:16, 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல. எங்கள் பரம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. அல்லேலூயா. 2 மனுஷன், ஒன்று எலும்பும் சதையுமான பரம்பான மனுஷன். நீங்கள் எல்லோரும் தமிழர்கள் தானே? ஓகே, தேங்க்யூ. அப்போது எலும்பும் சதையுமான பரம்பான மனுஷன், இன்னொன்று இதுக்கு உள்ளே இருக்கிற உள்ளான மனுஷன் என்கிற ஆத்துமா. இந்த புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டே வருகிறான் என்பது மிக முக்கியமாய் கவனத்தில் கொள்ளணும். தெய்வ சாயலே சாபம் உள்ளவனாய் மகிமை உள்ளவனாய் எல்லாம் தேவன் படைச்சிருந்தாருங்கிறது உண்மை. ஆனால் அப்புறம் அவன் சாத்தானுக்கு பின்னால் போனால சாபம் வந்துட்டு, நீங்கள் ஆதியாகமம் 3:18-19, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவாய், பூமி சபிக்கப்பட்டிருக்கோம்லாம் வார்த்தை இருக்கிறதுனால இது மண் சரீரம் அழிவுக்குரியதாய் மாறிட்டு. சரிதானே? ஒரு 35-40 வயசு வரைக்கும் வளருகிறோம், அப்புறம் தேஞ்சிட்டு வர்றோம். எவ்வளவு நம்ம பிரயாசப்பட்டாலும் இந்த சரீரத்தை புதுப்பிக்க முடியலை. இந்த காலத்துலலாம் நிறைய மாஸ்டர் பிரசங்கிமார் கூட, இன்டர்நேஷ்னல் பிரசங்கிமார் கூட தலைக்கெல்லாம் ரொம்ப டை அடிக்கிறாங்க. பார்க்க நல்லா டிவி பிரசங்கிமாரெலாம் நாங்கள் நிறைய 75 வயசு தாத்தா பிரசங்கியார் டை எல்லாம் அடிக்கிறேன். ரொம்ப வயசில் காட்டுறாங்க, வயசு இல்லாமல் வாலிபமாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆனால் முடியாது இல்லையா? எவ்வளவு தான் பண்ணாலும் அதெல்லாம் முடியாது. பரம்பான மனுஷன் அழிந்து கொண்டு வர்றாங்கிறது உண்மை. ஆகவே பரம்பான மனுஷன்லேயே மேம்படுவதற்கு ஆண்டவர் அழைக்கலை. ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் ஆண்டோடைய நாமத்தில் வரும்போது ஜனங்கள்லாம் வியாதி சுகமாகணும், பிரச்சனை தீரணும், கடன் தீரணும், உலக பிரகாரமான காரியங்கள்லாம் செம்மையாகணுங்கிற எதிர்பார்ப்போடு தான் வர்றாங்க. அது தப்பு கிடையாது, அவங்க அப்படி தான் வருவாங்க. ஆண்டவர் அதை செய்கிறாரு, இல்லைன்னு நான் சொல்லலை. லாசர்வை உயிரோடு எழுப்புனா 4 நாள் கழிச்சு அவன் செத்துப்பான். 4 நாள் கழிச்சு எழுப்புனா, அப்புறம் ஒரு நாள் செத்து போனான் இல்லை, நாயின் ஒரு உதவிக்கு மகனை எழுப்புனா, திருப்ப ஒரு நாள் அவன் செத்து போனான் இல்லை. பூமிக்குரிய பிரகாரமாய் ஆண்டவர் இடத்துல நன்மை வாங்கின எல்லாருமே அதை இழந்தார்கள், விட்டுட்டு போனாங்க. அதுனா உண்மை. அதனால பரம்பான மனுஷன்ல நன்மை தந்தாலும் அதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. ஓகே ஓகே, ஆண்டவர் அழைச்சது உள்ளான மனுஷனில் ஆத்மாவில் பலப்படணும். ஏன்னா ஒரு மனுஷனுக்குள்ள நீங்கள் ஆதியாகமம் 2:7 தானே, மனுஷனை மண்ணினாலே உண்டு பண்ணினார், அவன் ஆசையிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மானான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரம்னு 3 விஷயம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கு. தேவன் இந்த ஆவியை உயிரை எடுத்துக்கொள்கிறார். அதுதான் பிரெத் ஆஃப் லைஃப், உயிர்னு சொல்கிறோம். பிதாவே உடைய கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய உயிரை ஒப்பு கொடுத்தார். நம்மளும் கொடுத்து தான் ஆகணும். அது தன்னை தந்த தேவன் இடத்திற்கு திரும்பி போய்விடும். அல்ல, இது மாற்றம் கிடையாது. 2வது, சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு திரும்புவா, இதை மண்ணுக்கு வைக்கிறோம், அதை மாற்ற முடியாது. 3வது, ஆத்மா உள்ளான மனுஷன். இயேசு மரணத்தை கடந்து அவர், அது 1 பேதுரு 3:18 தானே, அவர் ஆவியிலே உயிரோடு இருந்து அந்த நோவா கால ஆவியிலே சந்திக்கும்படி பாதாளத்துக்கு போனார் என்று ஆத்மாவின் நிலை பார்க்கிறோம். அதுபோலவே நம்முடைய ஆத்மாவும் சாவை கடந்து கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இளைப்பாறுதலின் சூழ்நிலைக்கு பரதேசுக்கு போவார்கள். துன்மார்க்கர் பாதாளத்தில் தண்டனை அடையும்படி போவார்கள் என்ற செய்தியெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ 2 சூழ்நிலை. அப்போ சாவை கடந்து நம்மோட வர்றது இந்த ஆத்மா தான். சரிதானே? அப்போ ஆத்மா தான் நமக்கு முக்கியம். மற்ற 2ம் முக்கியம், ரொம்ப குறைஞ்ச விஷயந்தான். மற்றவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். ஆகவே இந்த உள்ளான மனுஷன் என்கிற ஆத்மாவிலே நாம் பலப்பட வேண்டும். அதனால தான் மார்க் 8:36-37 மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் இல்லை. தன் ஜீவனுக்கு இடம் ஆத்மாவுக்கு இடம் மனுஷன் எதையுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தானா, அவன் சொல்கிறான், எனக்கு வயலில் நிறைய நல்லா விளைஞ்சிருக்கு, நிறைய தானியம் வந்திருக்கு, எல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஆத்மாவே திரளான நாட்களுக்கு வேண்டிய காரியத்தை உனக்காக சேர்த்து வச்சுருக்கிறேன், நீ நல்லா சாப்பிடு, குடி, சந்தோஷமாக இருன்னு சொல்லிட்டு இருந்தான். கர்த்தர் அவன்கிட்ட கேட்டாராம், மதிகடனே, இன்று இரவு உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவானால்
நீ சேகரித்தவைகளெல்லாம் யாருடையதாகும் என்று சொல்லி தேவன் அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார் என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே நாம் செழிப்பாய் உயர்வாய் பல ரீதியில் வாழ்வதை குறித்து நாம் சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா இந்த காலத்தில் அப்படி தான் பிரசங்கமாரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது இந்த மாதிரி அது லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் அது 16 நாம் அந்த வசனத்தை விஷயத்தை படிக்கிறோம். 20ஆம் வசனத்தில் தான் மதிகேடனே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்டாராம். மலையாளத்தில் மோடா இருந்த விழிக்கில்லையோ என்ன விட காணும். அப்போ மோடா மதிகேடனேன்னு கூப்பிடுறார். யாரை? உலகத்தில் உயரத்தில் இருக்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்கிறேன், மேன்மையாக இருக்கிறேன் இன்னும் படம் காட்டிக்கிட்டு சந்தோஷப்படுறவங்களை பார்த்து ஆண்டவர் அப்படி கேட்பார். நீ ஆத்மாவிலே செத்து இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. அதான் 3 யோவான் 2ஆம் வசனத்தில் நீ உன் ஆத்மாவில் வாழுகிறது போல ஆத்மாவில் செத்து இருந்து மற்றதில் வாழப்படாது இல்லையா? ஆத்மாவில் செத்து இருக்கக்கூடாது, இல்லை ஆத்மாவில் வாழ்ந்து அதுக்கப்புறம் வாழணும் மற்ற காரியத்தில் என்று சொல்கிறத பார்க்குறோம். சரி, இப்போ ஆத்மா உள்ளான மனுஷன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சாச்சு. இந்த உள்ளான மனுஷன்லே நம்ம பலப்படணும். புறம்பான மனுஷன் அழிஞ்சிட்டு தான் வரும், அதை மாற்ற முடியாதுன்னு பார்த்துட்டோம். உள்ளான மனுஷன்லே நீங்கள் பலப்பட வேண்டுங்கிறது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அப்போ இயேசுவின் உபதேசம் போதனையில் நடக்கும்போது நம்முடைய ஆத்மா பலப்படுறது, உள்ளான மனுஷன் பலப்படுறது. ஆத்மாவிலே பலன் எனக்கு தருகிறீர் என்று பக்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உள்ளான மனுஷனில் நீங்கள் பலப்படுகிறீர்களா என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். இதுதான் சாவு கடந்து வெளியே வருது. எபேசியர் 3:16 ஆனபடினாலே நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலப்படணும். எப்படிங்க? ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தில் நாம் நடக்கிறோம். நீங்கள் மத்தேயு 14:23 ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைபிடிப்பான், அவனிடத்தில் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்துல வாசம் பண்ணுவோம். சரிதானா? உள்ளே பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிறார். யோவான் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறதுனாலே அவர் ஆவியாக வாசம் பண்ணுவார். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறன்னு தெரியாதா? நீங்கள் தேவனுடைய ஆலயம். அப்போ பரலோக தேவன் ஆவியாய் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை ஆலயமாக்குவார். அப்போ இயேசுவின் வார்த்தை உபதேசத்தில் இருக்கணும். ஏன்னா இந்த தூய ஆவியை, பரிசுத்த ஆவியை ஆண்டவர் தான் நமக்கு அனுப்பி வைக்கணும். அப்போ எந்த அளவு இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள், இயேசுவின் உபதேசத்தை நேசிக்கிறீர்களோ, அதில் நடக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு தான் இந்த இயேசு தான் இந்த ஆவியை நமக்குள்ளே அனுப்ப முடியும்ங்கிறத நீங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்கள் என்னில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளணும், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவளது என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார், நான் பிதாவின் இடத்துல அனுப்புவேன், நான் தான் ஜெபம் பண்ணுவேன், பரிந்து செய்வேன். அப்போ பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே அனுப்புறது யார்? இயேசு. அது ரொம்ப முக்கியம். அப்போ இயேசு விசுவாசம், இயேசுவின் உபதேசத்தில் பக்தி, விசுவாசம், அர்ப்பணம் இருந்தால் மட்டும்தான் அவர் பரலோக தேவ ஆவியை நமக்கு அனுப்ப முடியும். இங்கே நம்ம முழு பைபிள் பயன்படுத்துகிறோம். நீங்கள் ஆபிரகாமையோ, யாக்கோபையோ, தாவீதையோ இப்படிப்பட்டவங்களை விசுவாசிக்கிறதுனால அவங்களுடைய போதனை அல்லது அவங்களுடைய மாதிரியில் நடந்தால் நிச்சயமாக பரலோக ஆவி கிடைக்காது. அதுதான் அதுக்கு உண்மை. நீங்கள் அதெல்லாம் அவங்க நடந்திருக்காங்க. நீங்கள் எபிரேயர் 12:1, ஏன்னா சபைகளுக்கு இந்த பெரிய பிரச்சனை இருக்குது. எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பங்காய் வகையாய் பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவிழம் பெற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலம், சரிதானே, குமாரன் மூலம் திருவிழம் பெற்றினார். அப்போது நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் சொன்ன உபதேசத்தில் நடக்கும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்ற 28 கடைசி 2 வசனத்திலே ஆண்டவர் சொல்வார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி தான் உபதேசம் பண்ணணும். யாக்கோபு உபதேசம், தாவீது உபதேசம், பிளர்பாட்டு உபதேசத்தை ஸ்தாபிக்கிறது நான் உங்களை தெரிந்து கொள்ளவும் இல்லை, அழைக்கவும் இல்லை, அனுப்பவும் இல்லை. அல்ல இந்த ஆமாம், அவங்க இயேசு சொன்னதான் சொல்லணும். அப்படி தான் சொல்வார். நீங்கள் மற்ற 7:24-25 அப்படி வரும்போது, நான் சொல்லிய வசனத்தின்படி செய்கிறவன் தான் கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தி உள்ளவன். ஏன்னா சபை இந்த மோசடியில் போயிட்டுருக்கு. இயேசுவின் வார்த்தையை விட்டுட்டு பழைய பாட்டுக்கு போகிறான். நீங்கள் வேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டவர்களாய் கிறிஸ்து மூலக்கல்லாக இருக்கிறார் சொல்லியிருக்குல்ல. அப்போ மூலக்கல்லுனா என்ன தெரியுமா? ஒரு வீடு கட்டும்போது முதல்ல 2 மூலக்கல் வைப்பாங்க, அதுக்கு பேர் மூலக்கல். அப்போ இயேசுவின் உபதேசமாக மாதிரியும் மூலக்கல், அதுக்கு இடையில ஒரு நூல் கட்டுவாங்க, அந்த நூலுக்குள்ளே அடுத்த கல்லை வைப்பாங்க. இது அப்போஸ்தலருடைய உபதேசம் மாதிரி, சரிதானா? அப்போ இயேசுவின் உபதேசம் மாதிரி, அப்போஸ்தலருடைய உபதேசம் மாதிரி தான் கிறிஸ்துவின் சபையினுடைய அஸ்திபாரம். அதுக்கு தான் கிறிஸ்துவின் சபையின் பேர். இல்லைன்னா தாவீது சபை, யாக்கோபு சபைன்னு சொல்ல வேண்டியிருக்கும், சரிதானே?
இந்த அஸ்திவாரம் இருக்கிறீங்களான்னு பார்த்துக்கணும். இந்த அஸ்திவாரத்துக்கு ஏற்றபடி ஏதாவது காரியம் இருந்தால் அங்கேருந்து எடுத்துக்கலாம், சரிதானே? ஏன்னா நம்ம அங்கேருந்து வந்துட்டோம். அங்கேருந்து ஆதி ஆமத்திலேருந்து ஆதாம படைத்த சூழ்நிலையிலேருந்து நம்ம கடந்து எங்கே வந்துட்டோம்? அங்கே புதிய ஏற்பாட்டு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். நீங்கள் எபிரேயர்கள் நிருபத்தில் நீங்கள் வரும்போது நாம் தெளிக்கப்படுகிற இயேசுவின் இரத்தத்திற்கும் சீயோன் மலை நடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் அப்படின்னு நாம் அந்த வசனத்தை எபிரேயர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். என்ன செஞ்சீங்க? அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வந்து சேர்ந்தீர்கள். ஆமாம், இனி நீங்கள் திரும்பி அங்கே போக முடியாது. திரும்பி அங்கே போக முடியாதபடி நாம் இங்கே கிறிஸ்துவனிடத்தில் சேர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் மனசில் வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. அது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 22 சீயோன் மலை தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம், பூலோக எருசலேம் கிடையாது, பரம எருசலேம் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும். புதிய எருசலேமே பட்டணம் தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்ததுன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 21:2 படிக்கிறோம். அந்த பரம எருசலேம் இடத்திற்கு 1000 தேவதூதர்கள், பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானுடைய சங்கம், நியாயாதிபதியாகிய பூர்ணராகப்பட்ட நீதிமானுடைய ஆவி, 24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடம் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்பட்ட ரத்தத்துக்கு சேர்ந்தீர்கள். எங்கே சேர்ந்திய? ஆதி ஆதாமிட்ட இருந்து தொடங்கி இஸ்ரவேலர்கள் வழியாக இப்போ இயேசுவிட்ட சேர்ந்தியலா? இயேசுவிட்ட சேர்ந்தியலா இல்லையோ? இன்னும் அங்கே தான் நிற்கிதியலோ? இல்லை, அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. சபையில் நான் தான் தமிழ்நாட்டிலையும் கேரளாட்டிலையும் எல்லாம் எனக்கு அதிகாரம் தந்திருக்கு. நிறைய சபைகள் அங்கே தான் நிற்காவ. இன்னும் இயேசுவிட்ட வரல, இயேசுவின் வசனத்தில் வரல, இயேசுவின் உபதேசத்தில் வரல, இயேசுவின் மாதிரியில் வரல. அப்படி இருக்கிறதுனால அவர்களுக்கு இயேசு பரலோக ஆவி அனுப்புறதில்லை. அங்கே வர ஆவி வேற. அல்லையோ? இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். இயேசுவை அவருடைய ஆராதிக்கிறது கூட கிடையாது. நீங்கள் அதை புரியணும். ஏன்னா அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. மற்ற 7:21 பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான். என்னை கர்த்தாவே கர்த்தாவின்னு சொல்லிட்டு நடப்பான். என் நாமத்தை பயன்படுத்தி பேவரட்டுவான், நோய் சுகமாக்குவான். அப்புறம் சொல்லுவான், நான் உங்களுடைய நாமத்தில் இதெல்லாம் செஞ்சேன்னு சொன்னால் அக்கிரம செய்யக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களுக்கு இருக்கா? அப்போ இயேசு ஆராதிக்கிறதுனால அவர் ஆவி அனுப்ப முடியாது. அது ரொம்ப முக்கியம். ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைப்பிடிப்பான். அல்ல இல்லையா? அவனிடத்துல பிதா என்பார், அவன்கிட்ட தான் வாசம் பண்ணுவார். என் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சா அவன்கிட்ட நான் என் பிதாவை ஆவியை அனுப்பி வைப்பேன். நல்ல இல்லையா? இது இப்போ தெட்டிகிட்டு இருக்கு. நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இயேசுவின் போதனை மாதிரி இருக்கணும், அப்போஸ்தலருடைய போதனை மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உன்னதத்திலிருந்து வர்ற பரலோக ஆவி வரும். இல்லைன்னா வேற ஆவி வரும். அது வருது, நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். அது அந்நிய பாஷை பேசும். ஏன்னா அவன் 1 Corinthiயர் 13:1 நான் தூதர் பாஷையிலே மனுஷர் பாஷையிலும் இருக்குன்னு வாசிக்கிறோம். பிசாசு ஒரு முன்னாள் தூதன் கேருப், அவன் தூதர் பாஷை பேசுவான். தமிழ்நாட்டில் உள்ள பேயெல்லாம் தமிழில் சத்தம் போடுது, கேரளாவில் போனால் மலையாளத்தில் சத்தம் போடுது, இங்கிலாண்டில் போனால் இங்கிலீஷில் சத்தம் போடுது. நமக்கே பல பாஷை தெரிஞ்சா அவனுக்கு தெரியாதா? அதனால வேற அந்நிய பாஷை மட்டும் பரிசுத்தாவின்னு நினைக்கப்படாது. அந்நிய பாஷைக்கு எதிராக பேசலை. அவங்க எல்லாரை விட அதிகமாக நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், அதுக்காக தேவனை துதிக்கிறேன். அது பரலோகத்தை ஆவியானவர் கொடுக்குற அந்நிய பாஷை இருக்கிறது. பிசாசு பேசுகிற பல பாஷை இருக்கிறது. குறி சொல்லுகிறது இருக்கிறது. அப்போஸ்தலர் 16:16 குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஸ்திரீ இருந்தாள். அவள் பவுலையும் சீலாவையும் பார்த்து இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்களுக்கு சொல்லி சத்தம் போட்டாளா? அவள் குறி சொல்கிறவ தானே. பல நாள் பவுலையும் சீலாவை ஏமாத்தினாளா? பரவ ஒரு நாள் தான் கண்டுபிடிச்சார், வரட்டி போட்டார். சரியா? அப்போ தீர்க்க தரிசனம் வேறு, குறி சொல்லுதல் வேறு. தீர்க்க தரிசனம் பரிசுத்தாவினால் வருது, குறி சொல்லுதல் அசுத்தாவினால் வருது. ரெண்டும் ஏறக்குறைய ஒன்று போல தான் இருக்கும். பரிசுத்தாவினால் அந்நிய பாஷை வர்றது உண்டு, அசுத்தாவினால் வர்றது உண்டு. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் வெளிப்பாக இருக்கணும். இதுதான் இப்போ உள்ள பிரச்சனை. இப்போ பெந்தெகோஸ்தே சபைக்கு ஏற்படுற பிரச்சனை. ஒரு இடத்துல நான் வெளியத்துக்கு போனேன். எங்கள் ஒரு தாயார் ரொம்ப துள்ளி குறித்து அந்நிய பாஷை பேசினாங்க. அப்புறம் நான் ஒரு வசனம் சொன்னேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி நீதியும் தேடுங்கள். 2 ராஜ்யம் இருக்குது. ஒன்று பரலோக தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று உலகத்தினுடைய அதிபதி பிசாசுடைய ராஜ்யம். அது யாரு? அது லூக்கா 4:5 உலகம் முழுசும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறன்னு பிசாசு சொல்கிறான். ஆமாம், 2 Corinthiயர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமாயிராதபடி மனக்கண்களை குருடாக்கினான்னு சொல்லியிருக்கு. அப்போ உலகத்தின் ஆவி பிசாசு இருக்கிறான். இந்த 2 ஆவி இருக்கிறது. 1 Corinthiயர் 2:12 நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோன்னு பவுல் சொல்கிறார்.
அப்போ பரலோகத்தில் இருந்த ஆவி பதிலாய் பூலோகத்தின் ஆவி சபைகளில் வந்து செயல்படுது. ஏன்னா பரலோக ராஜ்யம் மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்ற பிரசங்கத்தை கேட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு விசுவாசித்து ஆண்டவருக்கு பின்னால் வந்தவர்களுக்கு பரலோக ஆவி கிடைக்கும். சரியா? உலகத்தின் உயரமான ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன்னு சொல்லி பூலோக ராஜ்யத்தின் காரியங்களை ஏற்றுக்கொண்டு அதற்காக இயேசுவின் பின்னால் வந்தவர்களுக்கு பூலோக ஆவி கிடைக்கும். இப்போ புரியுதா? ரொம்ப அடிப்படையிலே தப்பு வந்துடும். ஏன்னா இப்போ வந்து பூலோகத்தில் ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் இயேசுவின் வார்த்தையை சபையில் பார்க்கல. இயேசுவேன்னு ஆராதிக்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா யாக்கோப் இருக்கிறார், தாவீது இருக்கிறார், ஆபிரகாம் இருக்கார், இயேசுவை காணல. அவருக்கு வார்த்தை இருந்தால் தானே அவர் இருப்பாருங்க. அவருக்கு மாடலே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதுதான் இப்போ உள்ள பிரச்சனை. அதனால் எல்லா ஆவியிலும் நம்பப்படாது. அது தேவனால் உண்டாவின சோதித்து பார்க்கணும்னு சொல்லி 1 யோவான் 4:1 இப்போ அடிக்கிறோம். இயேசுவின் மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுகிற ஆவி தேவனால் உண்டாயிருக்கிறது. அது அறிக்கை பண்ணுகிற அல்ல, இயேசுவை பிரதிபலிக்கிற ஆவி. அது மொழிபெயர்ப்பில் தப்பாக போட்டாங்க. இயேசுவை பிரதிபலிக்கிற ஆவிதான் பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவி. ஏன்னா அது 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே யோவான் சொல்லிட்டார், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். அப்படிதான், அதை தான் இங்கே சொல்கிறார். இயேசு நடந்தது போல நடக்கிற ஆவிதான் பரலோகத்திலிருந்து வந்த ஆவி. இப்போ புரியுதா? இயேசு நடந்தது போல நடக்கிற ஆவிதான் பரலோகத்திலிருந்து வந்த ஆவி. நீங்கள் மத்தேயு 11:28 ஆண்டவர் சொல்கிறார், நான் சாந்தம் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? சாந்தம் மனத்தாழ்மை, என் தாழ்மை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்கிறார்ல. நுகத்தை என்மையில் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். யாக்கோபு 4:6 பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிராக இருக்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு அக்கிரமம் கொடுக்குறார். இப்போ புரியுதில்ல? இதெல்லாம் தான் குழம்பிட்டு வருது. அப்போ இயேசுவின் சிந்தை, இயேசு பரலோகத்தில் இருந்தது ஆவி இருந்தால் இயேசுக்குள்ளே இருந்த சிந்தை தான் நமக்குள்ளே இருக்கணும். ஏன்னா அதுக்கு பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதுன்னு சொல்லியிருக்கு. உலகத்தின் சிந்தை இருக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? கரெக்டாக சொல்லியிருக்கு உலக சிந்தை. ஏன்னா இயேசு சொல்கிறார் யோவான் 17:14-16 நான் உலகத்தான் அல்லாது போல் அவர்கள் உலகத்தார் அல்ல. அப்போ இயேசு உலகத்தான் இல்லைன்னு சொன்னார்ல, அப்போ நம்மளும் உலகத்தாராக இருக்க முடியாது. யாக்கோபு 4:4 உலக சிநேத தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேதனாக இருக்கிறவர் விரும்புகிறவன் தேவனுக்கு பயஞ்சனாக இருக்கிறான். 1 யோவான் 2:15-16 உலகத்தில் உள்ள அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு இருந்தால் பிதாவின் அன்பு இல்லை. கண்களின் நிச்சய ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் நிச்சயெல்லாம் உலகத்தால் உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்போது உலகத்தை ஆசீர்வாதம்னு நினைக்கிறவர்களுக்கு பரலோக தேவன் எதிரியாக இருக்கிறார். சரிதானே? உலகத்தை படைச்சார், அதை ஆசீர்வதிச்சார். அது 1:28 உபாகமோ. பிறகு ஆதாம் பாவம் செஞ்சதுனால எல்லாம் சாபத்தில் ஆயிட்டு. அதான் ஆதியாகமம் 3:16-19. அது பிறகு இஸ்ரவேலர்களுக்கு கொஞ்சம் காலம் கொடுத்தார், அவர்களுக்கு வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுத்தார். உங்களை பூமியிலே சிறப்பாக வைப்பேன்னு சொல்லி தான் உபாகமம் 28-14 சொன்னார். இஸ்ரவேலர்கள் கண்ணுக்குட்டி செய்து கர்த்தரை அசட்டை பண்ணி இல்லையா அப்படிலாம் போனாங்கன்னு இருக்குல்ல. அதனால் கர்த்தர் அவர்களை அழித்து போட்டார், வாக்குத்தத்தத்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டார், வனாந்தரத்தில் அழித்து போட்டார் என்கிற செய்தி. அது எண்ணாகமம் 22:14 அந்த பகுதியில் வரும். சரி, அந்த சம்பவத்தை பார்க்குறோம். அப்புறம் அவருடைய வம்சத்தார் கானானுக்குள்ளே போனார்கள். அவர்களும் அங்கே இஸ்லாம் தேவாலயத்தில் கர்த்தருக்கு எரிச்சல் விட்டுகிற காரியெல்லாம் நிறைய செஞ்சதுனால தேவாலயத்தை இடித்து போட்டார், ஜனங்களை எல்லாம் துரத்தி விட்டுட்டார். ஏசாயா 65:17 இனி நான் புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கிறேன், முந்தினவில் நினைக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டார். சரிதானே? அதனால தான் இயேசு வந்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் அப்படின்னு பிரசங்க தொடங்கி உங்களுக்கு பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறக்கு வருவேன்னு சொன்னார். சரிதானே? அப்போ பரலோக ராஜ்யம் பூலோகம் வேண்டாம். 2 பேர் 3:7 படிக்கும்போது இந்த வானம் பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வெளிப்படத்தில் 21:1 புதிய வானம் புதிய பூமி உண்டாயிட்டு. சரிதானே? இந்த வசனம் எல்லாம் வச்சுக்கிட்டு தேவன் சபிச்ச தீக்குளத்தை போகிற இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பாருன்னு நீங்கள் நம்பினா நீங்கள் தேவ பிள்ளை கிடையாது, சாத்தான் பிள்ளை. சரிதானே? தேவனுக்கு எதிரி. அப்போ தேவனுக்கு எதிரிகளுக்கு தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்க மாட்டார். இப்போ புரிஞ்சா? ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார். யோவான் 4:24 உலகத்தின் நேசர்களுக்கு உலகத்தின் அதிபதி பிசாசு தன்னுடைய ஆவியை கொடுக்குறான். பரலோகத்தின் தேவனை நேசித்து பரலோகத்தை நேசிக்கிறவர்களுக்கு பரலோகத்தின் தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்குறாரு. இப்போ புரிஞ்சில்ல? இப்போ பெந்தேகோஸ்து சபை இந்த பிசாசுக்கு எப்படி சிக்கியிருக்கு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஞானமாக இருந்த அந்த ஆவியை வரட்டிடுங்க. உலகத்தின் ஆவி இடம் கூட கள்ளத்தனமான போதனை எல்லாம் வரும். நான் ரொம்ப பேசணும், நேரம் போயிடும். அப்போ உள்ளான மனுஷன்லே ஆத்மாவிலே இந்த அறிவு இருக்கணும், பரலோகத்தில் மனசை வைக்கணும். அது மற்ற 6:20-21
பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. உங்கள் இருதயம் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்கள் பொக்கிஷம் இருக்கும். பரலோகம் தான் உங்களுக்கு முக்கியம்னா உங்கள் மனசை அங்கே வைப்பீங்க. பூலோகம் முக்கியம்னா பூலோகத்தில் தான் வைப்பீங்க. அது மாற்ற முடியாதுல்ல. அப்போ உங்கள் மனசு பரலோகத்தில் இருந்தால் தான் உங்கள் ஆத்மா மனசு, அதான் உள்ளான மனுஷன், ஆத்மா, மனசு இதெல்லாம் ஒரே வார்த்தை. சரியா? ஒரே காரியங்களை குறித்த வார்த்தை. ஆகவே உங்கள் மனசு எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்போ உங்கள் ஆத்மா அங்கே தான் இருக்கணும். பூலோகத்தில் இருக்குன்னா உங்கள் ஆத்மா ஒரு நாளும் பரலோகத்துக்கு போகாது. இல்லையா? அது பரலோகத்தை மனசை வச்சு ஓடுறவங்க தானே அங்கே போவாங்க. சரி, முதலாவது மனசை பரலோகத்தில் வைங்க. அதுதான் உள்ளான மனுஷனை முதலாவது சரிப்படுத்துகிற, சுவிசேஷத்தின்படி சரிப்படுத்துகிற முதலாவது காரியமாக இருக்கிறது. இல்லையா? அப்போ பரலோக சிந்தை வைக்கணும், பூமி சிந்தை வரக்கூடாது. ரெண்டாவது, நீங்கள் பரலோகத்தில் மனசை வைக்கும்போது பரலோக ஆவி உங்களுக்குள் வரணும்னு சொன்னேன். சரிதானே? லூக்கா 24:49 உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவரே எருசலேமில் இரு, ரோமாபுரிக்கு ஓடாத. சரியா? அதெல்லாம் பேசினா நேரம் போயிடும். அங்கே இருக்கணும். இப்போ இருந்தார்கள், இப்போ வருது பரிசுத்த ஆவி, பரலோகத்திலேருந்து வந்த ஆவி வருது. அந்த ஆவி கிறிஸ்துவின் சிந்தையை, குணத்தை நமக்குள்ளே கொடுக்கும். கிறிஸ்து பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுடைய சிந்தையை உங்களிலும் இருக்க கிடவுது. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளே சிந்தை வரணும்னா இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்து ஆவி வரணும். அப்போஸ்தலர் 10:38 தேவன் அவரை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பினார், தேவன் அவரோட கூட இருந்தார். அல்ல, தேவனுடைய ஆவி அவருக்குள்ளே இருந்தது. அந்த ஆவியை நமக்கு தரணும். ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சரிதானே? அந்த ஆவி தரணும். மூணாவது, அது கலாத்தியர் 4:6 தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள்ளே அனுப்பினார். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்த ஆவி நமக்குள்ளே இருந்தால் கிறிஸ்துவின் சிந்தை வரும். சரிதானே? உலகத்தின் ஆவி நமக்குள்ளே இருந்தால் சாத்தான் சிந்தை வரும். சரிதானே? உலக சிந்தை வரும். இதுதான் பிரச்சனை. இப்போ அதான் 1 யோவான் 4:6 நீங்கள் அதிகாரத்தை வாசிட்டு இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் மாதிரியில் இருக்கணும், சிந்தையில் இருக்கணும், அவர் உங்களுக்குள்ளே இருக்கணும். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். நாங்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்குறான். அப்போ நாங்கள் தேவனுக்குரியவர்களை பேசுகிறோம், உலகத்துக்குரியவர்கள் பேசுகிறாங்க. இதனால் சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சிக்கிற ஆவி இன்னதென்றும் அறிந்து, 2 ஆவி, பரலோகத்தை பற்றி பேசுகிறது பரிசுத்த ஆவி, பூலோகத்தை பற்றி ஆசீர்வாதம் பேசுகிறது வஞ்சிக்கிற ஆவி. அப்படி தான் இருக்குது. இப்படி தான் திருத்தணும் நீங்கள். ஏன்னா நிறைய ஊழியங்களில் பாஸ்டர் மாதிரி என்ன பண்ணிடுறாங்கன்னா மற்றவங்களை காப்பி அடிச்சிடுறாங்க. சரியா? இவங்க சிந்திக்கலை, அவர் பேசுகிறாருல்ல, அந்த சபையில் சொல்கிறாங்கல்ல அப்படின்னு எல்லாருமே தப்பான வழியில் போகிறாங்க. அப்படி போகக்கூடாது. இல்லையா? இயேசுக்கு பின்னால் தான் போக முடியும், அப்போஸ்தலருக்கு பின்னால் தான் போக முடியும். அது மாதிரி இருக்கவங்களுக்கு சேர்த்துக்கலாம், அவங்களோட ஐக்கியம் வைக்கலாம், அவங்கள ஃபாலோ பண்ணலாம், தப்பு கிடையாது. அதனால தான் ஓகே அது பிலிப்பியர் 3:18 சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறவர்களை மாதிரியாய் நோக்குங்கள். அநேக பிரயோகமாக நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அநேக தரம் உங்களுக்கு சொன்னேன், கண்ணீரோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய தேவன் வயிறு, அவர்கள் பூமிக்குரியவர்கள் சந்திக்கிறார்கள், அவருடைய மகிமை, அவருடைய ரட்சையை. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசுவின் ரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு பாய் மாற்றி அமைப்பார். அல்ல, அப்போ எல்லாரையும் பின்பற்றாது. எல்லாம் வசனம் தானே. டைம் இல்லாதனால வேகமாக போகணும். ஸோ அப்போ இயேசுவின் உள்ளே இருந்த ஆவியை தேவன் நமக்கு தர்றார். கிறிஸ்துவின் சிந்தை, அப்போஸ்தலருடைய சிந்தை நமக்குள்ளே உருவாகிறது. அப்படி நம்முடைய உள்ளான மனுஷன் ஆத்மா ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிறது, ஆண்டவரோடு பலப்படுகிறது, ஆண்டவருடைய சாயலை கொடுக்குது. 2 Corinthians 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தனால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். இப்போதே மறுரூபம் அடைகிறோம். சரியா? இப்போதே ஒரு மறுரூபம். அது இயேசுக்குள்ளே இருந்து ஆவி வந்தால் இயேசுவின் குணம், இயேசுவின் சிந்தை, இயேசுவின் கனி நமக்குள்ளே வந்து இயேசுவை போல நம்முடைய ஆத்மாவை மாற்றுகிறது. சரிதானே? அப்படியே மாறிக்கிட்டே வரணும். அது பேசுகிற 4:11 நாமெல்லாம், அதாவது தேவகுமாரனா இயேசுவை பற்றி விசுவாசத்தில் அன்பிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அளவுக்கு பூரண புருஷராகும் வரைக்கும் சிலரை சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு அவர் சிலரை அப்போஸ்தலராய், தீர்க்கதரிசிகளாய், மெய்ப்பொருளாய், போதவர்களாய், சுவிசேஷர்களாய் ஏற்படுத்தினார். நாம் இன்னும் குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு எதுவான பலவிதமான காட்டுகளினாலே அலைகளை போட அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் வளர்கிறவர்களாக இருக்கும்படி சபையை வைத்தார். அப்படி செய்தார். அல்ல, ஒரு சபை என்ன செய்யணும்? கலாத்தியர் 4:19 கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன். சரியா?
இயேசுவை நமக்குள்ளே உருவாக்கணும். தூங்கு தூங்கு பாலானின்னு பாட்டெல்லாம் பாடப்படாது. அப்புறம் இயேசுநாதர் பிறந்து வளர்ந்து அவர் போய் வரிய 2000 ஆச்சு இல்லையா, தொட்டிலையா கிடக்காரு. இது பரியாசம் இல்லையா? இயேசு குழந்தை ஆராதிக்க யாராவது சொன்னாங்களா? அவர் இப்போ குழந்தையா இருக்காரா? பைத்தியக்காரத்தனா? சரி, பேய் அது போட்டு அதெல்லாம் செய்யக்கூடாது. கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவானாரா? அவர் வெளியே தூங்கினா என்ன, தூங்காம போனா என்ன, உனக்குள்ளே வந்தாராங்கிறதுல கேள்வி. இல்லையா? இதெல்லாம் பிசாசுக்கு தந்துடும். நமக்குள்ள இயேசு உருவாகணும், நமக்குள்ள கிறிஸ்துவின் தன்மை உருவாகணும், நமக்குள்ள கிறிஸ்து வளரணும், நமக்குள்ள கிறிஸ்து பூரணப்படணும். அல்ல இதாகும் சபைக்கு வேலை. அதனால தான் ஆதி திருச்சபை யார் கிறிஸ்துமஸ் கொண்டாடலை. 25ஆம் தேதி இயேசு எத்தனாம் தேதி பிறந்தாருங்கிற குறிப்பையும் பைபிள் வச்சல. இவ்வளோ முக்கியமான ஒரு டேட்டை ஏன் மறைச்சார் தேவன்? வேண்டாமா? சிந்திக்கண்டாமா? அதில் வேணாம். அவர் என்னைக்கு பிறந்தாருங்கிறத பிரச்சனை, உனக்குள்ளே பிறந்தாருங்கிறது தான் பிரச்சனை. அதனால தான் அந்த தேதியை சொல்லலை. ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடலை. ஆமாம், அப்படி ஒன்றும் இயேசுநாதர் பிறந்தது நினைவுறு தப்பு கிடையாது. நமக்குள்ளே என்னைக்கு இருந்தால் எதுக்கு புதுசாக நினைவு? எனக்கு அப்படி தான் தோணுது. இல்லை நமக்குள்ளே இயேசு வந்துட்டாருங்க. என்னைக்கு எல்லாத்துக்கும் இயேசு நாமத்தை தானே பயன்படுத்திகிட்டு இருக்கோம். பிறந்தாரு அது பைத்தியம் இல்லையா? என்னடா கிடக்க பயில, எனக்கு தெரியும் பிறந்தாருன்னு. அவர் அங்கே பிறந்ததில்லை, எனக்குள்ளே பிறந்தே வரியா என்னாச்சு, என்ன பரியாசம் பண்ணுறான்னு கேட்க வேண்டியிருக்கோம் இல்லையா? அப்படி தான் அந்த சூழ்நிலை. அதனால் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்குந்தா இது ஒரு பெரிய காரியம் இல்லை. மற்றவங்களுக்கு சொல்லலாம், தெரியாதவங்களுக்கு இயேசுவின் காரியங்களை சொல்லுவோம், அது ஓகே. நமக்கு அது பெரிய காரியம் இல்லை. நமக்குள்ளே கிறிஸ்து வாழ வேண்டும். கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவானவர் பிரஜாதிகளுக்குள் விளங்கின அந்த ரகசியம்னு சொல்வார். பிரஜாதிகளுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது. அது 27:1-27 பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த ரகசியத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இயேசுவின் நாமத்தில் நாம் நற்கரிய என்னைக்கு செய்யலாம், அந்த நாளும் செய்யலாம். ஆனால் 25ஆம் தேதி அந்த நாள் கிடையாது. அது வேறு தேவர்களுக்கு கொண்டாடப்பட்ட திருவிழாலாம் வரலாறு சொல்லுது. அது பிறகுதான் இந்த இது இவங்க மாற்றி கொண்டு வந்துட்டாங்களாம். அதெல்லாம் வேறு பிரச்சனை இருக்குது. அதனால் அந்த நாளை நாம் முக்கியப்படுத்துறதில்ல. ஏசு நாமத்தில் நன்மை செய்கிறது நல்லது தானே, இல்லையா? அதுக்கு ஒன்றும் எதிராக பேசலை. சரி, அப்போ நமக்குள்ள கிறிஸ்து இருக்கணும், கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும், நம்முடைய ஆத்மா கிறிஸ்துவின் சிந்தையை போல் மாறணும், உள்ளான மனுஷன் பலப்படணும். பேசியர் 3:16 ஆவியினாலே உள்ளான மனுஷன் வெள்ளமையாய் பலப்பட்டு கொண்டே இருக்கணும், பலத்தின் மேல் பலப்படணும். இதுக்கு தான் சபையை வச்சிருக்கு. இல்லாமல் சரீரத்தில் பலப்பட முடியாது, வர வர பலவீனம் தான் எல்லாருக்கும், பணத்திலேயோ உலகத்திலேயோ. ஆனால் இன்னைக்கு சபையெல்லாம் அப்படி தான். ஒரு வரியும் கூட்டத்துக்கு வந்தால் எனக்கு வருமானம் கூட இல்லையே, புதிய வீடு கட்ட இல்லையே, இப்படி தான் சிந்திச்சுட்டு இருக்காங்க. அது பெரிய தப்பு இல்லையா? ஏன்னா இன்னைக்குள்ள பிரசங்கங்கள் அப்படி ஆகி போயிடுது. அவன் வந்தான் கார் வாங்கினான், இவன் வந்தான் ஏரோப்ளைனில் போகிறான், இப்படியே கதை பேசி ஆமாம் வேறு சிலவன் அங்கே எங்கேயோ வரானா 3 தடவை 4 தடவை நாட்டு ஆளுவான். அவனு வெளியே உயரம் இருக்கான், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கான். இவன் தரையில் கிடந்துக்கிட்டே உயர்த்துவார். என்னைக்கு உயர்த்துவார்? ஒன்னையே உயர்த்தலை, அப்புறம் அடுத்தவனை எப்படி உயர்த்துவார்? இல்லையா? போய் பேசப்படாது. அது வெளிப்படுத்தல் 3:21 ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை நான் ஜெயம் கொண்டு பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் அவரோடு இருக்க மாதிரி அங்கே இருக்க அருள் செய்வேன். இல்லையா? பரலோகத்தில் இருக்கு இல்லையா, உன்னை கூட்டிகிட்டு போக வேண்டி சொல்லேன். நீ பூமியின் மலைக்கு யார போகிறான்? எபேசியர் 2:7 அவர் கிறிஸ்துவுடனே உங்களை எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். எங்கே உட்காரும்படி செய்தார்? உன்னதம், எவரெஸ்ட் கிடையாது, அதோட உயரமான உன்னதம், பரலோகத்திலே உட்காரும்படி செய்தார். கொலோசியர் 3:1-2 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திற்கு மேலானவளை தேடுங்கள், பூமிக்குரியவள் அல்ல மேலானவளை தேடுங்கள். கிறிஸ்துவுடனே எழுந்தீர்களா? ஒரு கேள்வி இருக்குல்ல. இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட உயிர்த்தெழுதலின் அனுபவம் உங்களுக்குள்ள வந்ததான்னு சொல்றார். இயேசுநாதர் வரும்போது உயிர்த்தெழுதுவோங்கிறது பேசலை, இப்போமே உயிர்த்தெழுந்து ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவம் நமக்குள்ளே இருக்கணுமா? அப்படி தானே அந்த வசனம் சொல்லுது. அந்த 2 வசனம் அப்படி தான் சொல்லும். எழுந்தீர்களா? எப்படி எழுந்தீங்க? எங்கே எழுந்தீங்க? ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் உங்கள் பழைய மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிஞ்சிருக்கிறீர்கள். நீங்கள் புதிதான கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ ஞானஸ்நானம் சொல்லுது பழைய அனுபவம், பழைய நம்பிக்கை, பழைய காரியத்தை எல்லாம் குளித்து மூடுற விஷயம். அடக்கம் தானே. தண்ணிக்கு உள்ளே போயிருந்து வெளியே வர்றது நாம் இயேசுவை போல ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை அடைகிறோம். உள்ளான மனுஷன்ல இல்லையா? ஆத்மாவில் உயிர்த்தெழுந்தாச்சு, சரீரத்தில் தான் இனி உயிர்த்தெழணும். அதான் உயிர்த்தெழு. சரியா? ஆத்மாவில் உயிர்த்தெழுந்தாச்சு ஏற்கனவே. எங்களுடைய மனசு பரலோகத்தில் இருக்குது இல்லையா? அப்போ அங்கே போயாச்சுல்ல. இங்கே இருந்தாலும் பரலோகத்தை தான். மற்ற 6:20-21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம். இப்போ பரலோகத்தில் மனசு வச்சா நம்ம உயிர்த்தெழுந்து போயாச்சுன்னு தானே அர்த்தம். சரீரம் தான் அங்கே இருக்குது, அதுக்கு காத்திருக்கிறோம். சரியா?
அங்கே போகிறதிலே உறுதிப்படுவதற்கு வளர்வதற்கு மகிமையின் மேல் மகிமை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். பூரண அனுபவத்துக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். 2 Corinthians 7:1 மாம்சத்தில் ஆவியில் உண்டான எல்லா நீங்கள் சுத்திகரித்து கொண்டு பரிசுத்த மாதிரி தேவ பயத்தோடே பூரணப்படுத்துறதுக்கு தான் இங்கே இருக்கிறோம். கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சிக்கு தான் இங்கே இருக்கோம். ஏற்கனவே மனசங்க போயாச்சு இல்லையா? அப்போ நீங்கள் உண்மையிலே இந்த பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் கேட்டு ஞானஸ்நானம் எடுத்து வந்திருந்தால் நீங்கள் ஏற்கனவே ஆத்மாவிலே பரலோகத்திலே இருக்கிறீர்கள்னு தான் அர்த்தம் இல்லையா? வேற வசனங்கள் இருக்கிறது. சரி, இப்படி மனசு அங்கே இருக்கணும், இருக்குதான்னு பார்த்துடுங்க. அதுக்கேற்ற சாயலில் வளருதான்னு பார்த்துடுங்க. பரலோகத்தில் மனசை வச்சவங்களோட வாழ்க்கை பரலோகத்துக்கு நேராக வளரும். பூலோகத்தில் மனசை வச்சவங்களுக்கு வார்த்தை பூலோகத்துக்கு ஏற்ப வளரும். அதனால தான் இவங்க நான் இத்தனை வரையும் கூட்டத்துக்கு வந்தனே, எனக்கு அது கிடச்சிதா இது கிடச்சிதான்னு இவங்க இந்த உலக காரியங்களே சிந்திக்கிறாங்க. ஏன்? பூலோகம் மனசில் இருக்கு, மனசு பூலோகத்தில் இருக்கு. மனசு பரலோகத்தில் இருந்தால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இது இருக்கோ இல்லாத போதோ நான் அங்கே போகிறேன், நான் உள்ள மனுஷனில் மறுரூபப்பட்டு கொண்டே இருக்கிறேன். 30 வரையும் கூட்டத்துக்கு ஆத்மாவிலே ஒரு மறுரூபம் வரையலை. எப்படி இருக்குதுன்னு கேட்டால் எப்படி இருக்குது? அப்படியே தான் இருக்கும் பிரசங்கர். 30 வரியமாக அப்படியே தான் இருக்காவலாம். கூட்டத்துக்கு வந்தது போலேயே இருப்பாவலாம். தண்ணியில் முக்கி கரையாற்றி விட்டுட்டா பின்ன அப்படியே தான் சாவு வர இருப்பாவலாம். கொள்ளாமா இப்படியே இருந்துக்கிட்டா அப்போ ஆண்டவர் வரும்போது 30 வரியமாக நீ மறுரூபம் ஆகலை இல்லையா? அப்புறம் எப்படி ஒரு இமைப்பொழுதில் மறுரூபம் ஆகுது? ஆத்மா மறுரூபம் போனோம், அது ஆகலை. ஏன்னா கனினால தெரியல. நீ சொல்கிறாய் நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாய், மனசு பரலோகத்தில் இல்லாமல் எப்படி போகிறாய்? அதுதான் பிரச்சனை. அப்புறம் பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்தினான். இது 30 வரியமாக உனக்கு ஆத்மா மறுரூபம் இல்லைன்னா ஒரு இமை பொழுதுல உன் சரீரமும் மறுரூபம் ஆகாது இல்லையா? மருத்துவர் அந்த அனுபவத்துக்கு வராது. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ உள்ளான மனுஷனில் வளருதிலா பலப்படுதிலா மகிமையின் மேல் மகிமை எழுதலான்னு கவனமாக இரு. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த மறுரூபத்தை அடைய முடியும். புதிய சரீரம், புதிய மகிமை எல்லாம் நிறைய வசனங்கள் இருக்கிறது. நான் சொல்லியிருப்பேனோ தெரியல, முன்னாடி சொல்லியிருக்கலாம். ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் எப்படி படிக்கிறோம்? கடைசியாக என் சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகள், நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ள இளவைகளோ, அன்புள்ள இளவைகளோ, நற்கீர்த்துள்ள இளவைகளோ, பொன்னிய எதுவோ, புகழ் எதுவோ, நித்திய ஜீவனுக்குரிய இளவைகளோ அவைகளே சிந்தித்து கொண்டிருக்கு. இல்லை அப்படி தானே? நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க? ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற விஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியாமல் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதுன்ட்டு பகுத்தறியத்தக்கதனாலே உங்கள் மனம் புதுசாகி பூலோகத்துக்கு ஏற்ற மறுரூபம் கிடையாது. பரலோக பிதாவுக்கு தேவனுக்கு என்ன சித்தம், என்ன பிரியம், என்ன நன்மை என்று பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு மறுரூபம் மனசுலே ஆத்மாவிலே உள்ளான மனுஷன்ல வந்தாதான் இயேசு வரும்போது மறுரூபம் ஆக முடியும். அதுக்கேற்ற மகிமை கிடைக்கும். அது 1 Corinthians 15:40-41 சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரனுடைய மகிமை வேறு. மகிமையிலே மகிமை விசேஷத்திருக்கிறது. மரித்தோரின் உயிர் தழுதலும் அப்படியே இருக்கும். அப்போது சிலர் மருத்துவர் உயிர்த்தல் அடையும் போது சூரியனை மாதிரி பிரகாசிப்பார்கள். சிலர் சந்திரனை மாதிரி மங்கலாக இருப்பார்கள். அதுக்கு பிறகு டியூப்லைட் மாதிரி இருப்பார். அதுக்கப்புறம் சிலர் மண்ணெண்ணெய் விளக்கு மாதிரி இருப்பார்கள். அவருடைய தகுதிக்கு ஏற்ப இருப்பார்கள். அவ்வளோதானே, வேறு எந்த இங்கே மெனுக்கு கட்டுனாலே அங்கே போக முடியும், போக முடியாது. இங்கே வெள்ளை கட்டுனாலே அங்கே போக முடியாது. வெள்ளை கட்டு தப்பு கிடையாது, போடுங்க. ஆனால் அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கிறதுக்கு நீ உடுத்திக்குள்ளவருக்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்துல வாங்கணும், ஆண்டவர்கிட்ட வாங்கணும். பௌத்தீஸில் வாங்கி நான் வெள்ளை அடிச்சப்படாது. இது சும்மா சிம்பிளாக போட்டிருக்கேன். இது பரலோகத்துக்கு வராது. அது கிரியைகளும் கனிகளும் குணங்கள் தான் அதற்கேற்ற மகிமையாய் கொடுக்கப்படும். அல்லையோ? புரிஞ்சுதா? அப்போ 2 Corinthians 4:16 ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகவில்லை. எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. இப்படி உள்ளான மனுஷனில் நீ புதுப்பிக்கப்பட்டாதான் உங்களுக்கு தைரியமும் நம்பிக்கையும் நிச்சயமும் இருக்கும். உள்ளான மனுஷனில் புதுப்பிக்கப்படாமல் இருந்தால் சாவை கண்டு பயம், பேய கண்டு பயம், பயந்து எப்படி இருக்குது பிரசங்க யாரு அல்ல, அப்படி தான் இருக்கணும். இல்லையா? உள்ளான மனுஷனில் பலப்படலை, மனசு பலப்படலை. சரிதானுங்களா? ஓகே, உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது, வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இதனால் நம்ம சீர்தூக்கி பார்க்குறோம், நம்ம சிறப்பித்துக்குள்ளே நம்மை அர்ப்பணிக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை